அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த மண்ணில் எவ்வளவோ கடுமையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்ம இருக்கணும், இங்கே இருந்து இந்த மக்களுக்கான நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கணும்னு தொடர்ந்து பாடுபடுறோம். அப்படின்னா நல்லோர் ஒருவனுக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்கிற மாதிரி ஒரு சகோதரர், ஐயா நான் வெளியூரில் இருக்கேன், என்னுடைய மனைவிக்கு நிற்காம போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நீங்கள் போய் ஒரு எட்டு பார்த்து ஏதாவது மருந்து ஏதாவது சொல்லிட்டு வாங்கயா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. இன்னொரு ஐயா ஃபோன் பண்ணுறாரு, என் மருமையன் வெளிநாட்டுக்கு போயிட்டாப்புல, என் மக ஒத்தையில் இருக்குங்கய்யா, நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க, ஒத்தையில் தானே படுத்துருக்கீங்க ஐயா, கொஞ்சம் கோச்சிக்கிறாம நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் துணைக்கி கொஞ்சம் வராண்டாவில் கூட படுத்துக்கிங்கயா அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாரு. இந்த நம்பிக்கைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நம்பிக்கை உடையவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எதை கையில் எடுத்து பார்க்கணும்? நன்மையை கையில் எடுத்து பார்க்குறதா, தீமையை கையில் எடுத்து பார்க்குறதா அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு நல்லவனுக்காக தான் அந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி எல்லோருக்கும் அந்த நன்மை உண்டாக நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சொல்லு தான் நம்மளை நிறுத்தி வைக்கும்னு புரிஞ்சுக்கிடணும். ஆக இந்த நம்பிக்கை தான் எல்லா ஊர்லேயும் எல்லா மகான்களையும் நிறுத்தி வச்சிருக்கு. என்னைக்கு இந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலிருந்து குலையுதோ அன்னைக்கு பேராபத்தை இந்த பூமி சந்திக்கும். இந்த புரிதலோடு மகான்களோட அணுகுமுறைகளை நம்ம மேற்கொண்டோம்னா நம்மளுக்கும் நன்மை உண்டாகி இந்த உயிர்களுக்கும் உண்டாக கடவும். ஆத்ம நமஸ்காரம்.